வணக்கம். விஷ்ணு சித்தர் தான் மேட்டர் வேவ் அப்படின்ற மேட்டர் வேவ், ஈக்குவேஷன் ஆஃப் மேட்டர் வேவ் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிப்பு அத குவாண்டம் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. குவாண்டம் தியரின்றது அந்த எனர்ஜி பாக்கெட் பாக்கெட்டா வரும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. வெஸ்டர்ன் சயின்ஸ்ல சொல்லுது. விஷ்ணு சித்தர் என்ன சொன்னாங்கன்னா, அது குவாண்டம் குவாண்டமா குண்டான் குண்டானா குவாண்டம் குவாண்டமா வருது அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த காலத்திலேயே கிராபிக்ஸ் எல்லாம் இருந்து கிராபிக்ஸ்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய வியத்தகு கண்டுபிடிப்பு விஷயம் அது. அதுக்கு பேர் ஸ்காட்லிங்க அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. ஸ்காட்லிங்க அப்படின்றாங்க. அது ஸ்காட்லிங்கன்றது வேற ஒண்ணும் இல்ல. கோடிலிங்கம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜோதிலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கதான் எல்லாத்தையும் என்கோட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை நம்ம டீகோட் பண்றதுக்காகவே. அதை நம்ம பாண்டியன் ஐயா அழகா டீகோட் பண்ணிட்டாங்க. அந்த மேட்டர் வேவ் எப்படி அழகா போகுதுன்னு பாருங்களேன். விஷ்ணு சித்தர் எப்படி அதை கண்டுபிடிச்சு அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிச்சயமா அந்த ரோமோட அந்த வேட்டிகன் சர்ச் கண்டிப்பா இருக்கும். இது எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த ரோம்ல அவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்கு. அந்த அண்டர் கிரவுண்ட் லைப்ரரி திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி லண்டன் மியூசியத்துலயும் நிறைய ஓபன் பண்ணாம இருக்கிற மறைச்சு வச்சிருக்க பொருள்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி தாஜ்மஹால்லையும் நிறைய ரூம்ஸ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. ஏன்னா தாஜ்மஹாலும் அந்த இடத்துல கிடைச்ச மார்பிள் கல்ல வச்சு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, சிவன் கோவில். அது எப்படி நம்ம இங்க எல்லாம் கிரனைட் கல்லால கட்டுறோமோ, ஈஜிப்ட்ல எப்படி அங்க இருக்கிற கல்லை வச்சு கட்டுறோமோ, அதே மாதிரி நார்த் இந்தியால இந்த வெள்ளை மார்பிள்ல வச்சு கட்டியிருக்கிறாங்க. யூதர்கள் இஸ்லாம்ன்ற பேர்லயே நம்ம எல்லாத்தையும் அழிச்சு எல்லா கோவிலையும் தரமட்டமாக்கிட்டாங்க. அது இன்னும் அந்த தாஜ்மஹால்ல நிறைய திறக்கப்படாத அறைகள்லாம் இருக்கு. இந்திரா காந்தி கிட்ட ப்ரெஷர் பண்ணாங்க திறக்கணும் அப்படின்னு. யாருமே திறக்கல. ஏன்னா அந்த இடத்துல இந்து முஸ்லிம் கான்ஃபிளிக்ட் வரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஆனா அதெல்லாம் திறந்து பார்த்தோம்னா நம்ம விஷ்ணு சித்தரோட கண்டுபிடிப்புகள், முருகனோட கண்டுபிடிப்புகள், எல்லாமே கிருஷ்ணரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். பின்னால நம்ம குழந்தைங்க எல்லாரும் அதை ஆராய்ச்சி பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோஸ் முருகனோட குரலை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கிராமபோன்ல இருக்கலாம். அதை ரீக்ரியேட் பண்ணணும். நம்ம காலத்துல நம்மளுக்கு தெரிஞ்சா அது சிறப்பா இருக்கும். அடுத்த தலைமுறை உலகத்துக்கு எடுத்து சொல்லுவாங்க. தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலம், தமிழ்ல இருந்து தான் வந்திருக்கோம் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. நன்றி.